வணக்கம். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நிவாரண பொருட்களை முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் இன்றும் வழங்கினார். புதுவை முதலியார்பேட்டை புவன்கரை வீதியில் ஜான்குமார் அறக்கட்டளை அலுவலகம் திறக்கப்பட்டு அதன் மூலம் மழை நிவாரணம் வழங்க முடிவு செய்து தொகுதி முழுவதும் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இந்த டோக்கன்களுக்கு தற்போது நிவாரணப் பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு டோக்கனுக்கும் 5 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ கோதுமை, 1 கிலோ துவரம் பருப்பு மற்றும் பாத்திரங்கள் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கூட்டம் அதிகம் சேராத வகையில் நாள்தோறும் 1000 நபர்கள் என கணக்கிட்டு தொகுதி மக்கள் அனைவருக்கும் பொருட்கள் வழங்க திட்டமிடப்பட்டு நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து ஜான்குமார் எம்எல்ஏ தினமும் நேரடியாக அறக்கட்டளை அலுவலகம் வந்து அனைவருக்கும் பொருட்களை வழங்குகிறார். இன்று நடைபெற்ற நிவாரண பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் நிவாரண பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது. மேலும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் ஜான்குமார் எம்எல்ஏவுக்கு முதலியார்பேட்டை தொகுதி பொதுமக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து செல்கின்றனர். புத்தாண்டு பாதுகாப்பு பணிகளில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். புத்தாண்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் காவல்துறை உயர் அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டிஐஜி சத்யசுந்தரம், புத்தாண்டு பாதுகாப்பு பணியில் தன்னார்வலர்கள் உட்பட 2000 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கடற்கரை சாலை உள்ளிட்ட நகர பகுதியில் அதிகப்படியான காவல்துறையினர் பணியில் இருப்பார்கள். காவல்துறை கண்காணிப்புக்காக கடற்கரை சாலை 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு கண்காணிக்கப்படும். 600 போக்குவரத்து காவல்துறை, 400 தன்னார்வலர்கள், 1200 IRPN காவலர்கள் பணியில் இருப்பார்கள். நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலில் இறங்க யாருக்கும் அனுமதி இல்லை. 10 வாகன நிறுத்தும் இடங்கள் நகர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்தும் இடத்திலிருந்து ஒயிட் டவுன் பகுதிகளுக்கு செல்ல 30 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இதேபோல பாண்டி மெரினா, ஈடன் பீச், ரூபி பீச் உள்ளிட்ட மற்ற கடற்கரைகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தவிர்க்கும் வகையில் காவல்துறையில் 4 ஆன்டி-ரோமியோ பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனுமன் ஜெயந்தி வீதி உலாவிற்கு அனுமதி மறுத்த கோவில் அதிகாரியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை பகுதியில் ஸ்ரீ முத்தலாய் மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஊர் மக்கள் சார்பாக கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு அனுமன் உற்சவ சிலை வழங்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெறும் என்றும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் உற்சவர் வீதி விழா நடைபெறும் என அழைப்புதல் அளிக்கப்பட்டது. கோவில் அதிகாரி மற்றும் பொதுமக்கள் அழைப்பு விடுவதாக பத்திரிகையில் அச்சிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு அறிவிப்பின்படி அனுமன் ஜெயந்தி வீதி விழா நடைபெறாது என கோவில் அதிகாரி தன்னிச்சையாக பெயர் பலகையில் எழுதி வைத்ததுடன் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் இன்று காலை முதல் கோவிலில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அனுமன் ஜெயந்தி சிறப்பு பூஜை முடிந்த நிலையில் கோவில் அதிகாரியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். மேலும் பெயர் பலகையில் உள்ள எழுத்துக்களை அழித்து தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இது குறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியின் தலைமையிலான போலீசார் விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்கள் அதனை ஏற்காமல் வீதி உலா மறுக்கப்படுவதற்கு எழுத்துப்பூர்வமாக கடிதம் அளித்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் அம்பலத்தில் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவிலில் அம்பலத்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மண்டல பூஜை விழா ஐயப்ப பூஜையுடன் ஆரம்பித்து பஜனை பாடல் பாடி தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோயில் அறங்காவலர் குழு மற்றும் அருள்மிகு ஐயப்ப சேவா சங்கம் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
இறுதியில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் முன்விரோதம் காரணமாக பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் உருட்டு கட்டையால் அடித்து விரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சி 8வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் சிவராமன். பாமக கவுன்சிலரான இவர் அக்கட்சி நகர செயலாளராக உள்ளார். இவரது வீட்டின் எதிரே உள்ள சாலையின் அருகே திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் இவரது சகோதரர் மதியழகன் ஆகியோருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இந்த மரத்தில் இருந்து அடிக்கடி விழும் தேங்காய்கள் அந்த வழியாக வந்து செல்லும் பொதுமக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இந்த தென்னை மரம் விவகாரம் தொடர்பாக பாமக கவுன்சிலர் சிவராமனுக்கும் திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்திக்கும் இடையே பிரச்சனை இருந்து வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, திமுக நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் உள்ளிட்ட 5 பேர் தேங்காய் பறிக்க வந்தபொழுது பாமக கவுன்சிலர் சிவராமன் கார் மீது விழும் வகையில் தேங்காய் பறித்ததால் இதனை சிவராமன் தட்டி கேட்டார். உடனே பாமக கவுன்சிலர் சிவராமனை உருட்டு கட்டையால் திமுகவினர் சரமாரியாக தாக்கி ஓட ஓட விரட்டி அடித்தனர். இதனை தடுக்க வந்த பாமக கவுன்சிலர் சிவராமனின் தந்தை புருஷோத்தமனுக்கும் அடி விழுந்து காயம் ஏற்பட்டது. பாமக கவுன்சிலரை திமுக நிர்வாகிகள் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சி வீடியோ சமூக வலைதளத்தில் பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, நகர இளைஞரணி அமைப்பாளர் வசந்த் மற்றும் திமுக நிர்வாகிகளான மதியழகன், விஷன், விஸ்வா உள்ளிட்ட 5 பேர் மீதும் கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை கீழ் இயங்கும் நோனாங்குப்பம் படகு குழாமில் போதிய படகுகள் இல்லாததால் ஊழியர்களிடம் சுற்றுலா பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் ஞாயிறு விடுமுறை தினத்தை முன்னிட்டு உள்ளூர் மற்றும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். படகு குழாமில் பல படகுகள் பழுதடைந்துள்ள நிலையில் குறைவான படகுகளை இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மணிக்கணக்கில் நீண்ட வரிசையில் காத்திருந்து படகு சவாரி செய்தனர். மேலும் எதிர்வரும் ஆங்கில புத்தாண்டு தினத்திற்கு வெளிமாநிலம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். இந்நிலையில் 40 பேர் படகு 3ம் 80 பேர் படகு 1ம் இயக்கப்படுவதால் சுற்றுலா பயணிகளை காலை 9 மணி முதல் படகு குழாமிற்கு வெளியே பல மணி நேரம் காக்க வைத்தனர். மேலும் பெண்கள் மற்றும் சிறுமியர்கள் கழிவறைக்கு ஒதுங்கக்கூட முடியாத சூழ்நிலையில் கோபம் அடைந்த சுற்றுலா பயணிகள் படகு குழாமிற்கு வெளியே வழங்கப்படும் 10 ரூபாய் நுழைவு கட்டண இடத்தில் சராமாரியாக கேள்விகளை எழுப்பி முற்றுகையிட முயன்றனர். மேலும் படகு குழாம் உள்ளே சுமார் 50 சுற்றுலா பயணிகள் மட்டுமே காத்திருந்த நிலையில் உள்ளே அனுமதிக்காதது எதிர்வரும் புத்தாண்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை அருகே உள்ள தனியார் படகு குழாமிற்கு மடைமாற்றும் செயலாகும் என சுற்றுலா பயணிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். வானூர் அருகே அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு பஞ்சவடியில் 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் 2000 லிட்டர் பால் மற்றும் சிறப்பு திரவிய அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த பஞ்சவடியில் அமைந்துள்ளது 36 அடி உயர பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இங்கு அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காலை முதல் மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் லட்சார்ச்சனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியத்துடன் 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு 2000 லிட்டர் பால் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெளிமாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. மேலும் 120 கிலோ ஏலக்காய் மாலை 36 அடி உயர ஆஞ்சநேயர் சிலைக்கு அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இதனை அடுத்து மாலை 4 மணி அளவில் சீதா திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது. வெளியூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு திருக்காஞ்சி ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் சிறு தொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காஞ்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விசாலாட்சி சமய ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமிகள் ஆலயத்தில் சிறு தொண்டு நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில்
சிவ சிந்தனையில் நடைபயணமானது அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அருள்மிகு வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு திருக்காஞ்சி காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சிறப்பு வழிபாடுகளுடன் வந்தடைந்தது. இதில் சுமார் 300க்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைவருக்கும் அன்னதானம் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது. மேலும் சிறுதொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை நடை பயண நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகத்தினர் மற்றும் அறங்காவலர் குழு சிறப்பாக செய்திருந்தனர். யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக நாட்டிய நாடகம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. யோக மகரிஷி டாக்டர் சுவாமி கீதானந்த கிரி குரு மகராஜ் அவர்களின் 31ஆம் ஆண்டு மகா சமாதி மற்றும் 117ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் யோகாஞ்சலி நாட்டியாலயம் சார்பாக ஜெயஸ்ரீ அனுமான் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. யோகாஞ்சலி நாட்டியாலய இயக்குனர் மீனாட்சி தேவி பவானி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். தலைவர் டாக்டர் ஆனந்த் பாலயோகி பவானி தலைமை தாங்கினார். பொது செயலாளர் தேவசேனா பவானி முன்னிலை வகித்தார். பொது மேலாளர் சண்முகம் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக பாரதியார் பல்கலைக்கூட ஓய்வு பெற்ற இசைத்துறை தலைவர் சாந்தி பாபு, தலைவாசல் கலைக்குழு நிறுவனர் செல்லப்ப ஜெக சண்முகம், புதுச்சேரி கலக்கல் காங்கையன், அகில உலக கும்ஸ் யோகா நிறுவனர் குமரன், குருகுல ஆசிரமம் நிறுவனர் ஞானதேவ் கிரி, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆனந்த கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பரதநாட்டிய மாணவிகளை பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார்கள். முன்னதாக மாணவ மாணவிகளின் நாட்டிய நாடகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலைத்துறையில் சிறந்த வல்லுநர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஹைதராபாத்தில் ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு நடைபெற்றது. ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா தேசிய மாநாடு ஹைதராபாத்தில் நடைபெற்றது. மாநாட்டில் இந்தியா முழுவதும் உள்ள சீனியர் ஜேசிக்கள் மற்றும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தேசிய மாநாட்டில் தெலுங்கானா ஆளுநர் மேதகு ஜிஷ்ணு தேவர்மா குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். மற்றும் ஜேசிஐ இந்திய அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் ஜேசிஐ இந்திய தேசிய தலைவர் ராகேஷ் வர்மா மாநாட்டில் சிறப்புரையாற்றினார். மேலும் இவ்வாண்டு சிறப்பாக செயல்பட்ட ஜேசிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் 2025ஆம் ஜேசி அலுமினிய கிளப் தேசிய சேர்மன் அஞ்சலி குப்தா, துணை சேர்மனாக தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் மண்டலம் 16 ராணிப்பேட்டை சேர்ந்த மணிவண்ணன் தேர்வு செய்யப்பட்டார். மேலும் மண்டலம் 16 சேர்மனாக ஓசூரை சேர்ந்த செல்வராஜ் தேர்வு செய்யப்பட்டார்கள். மாநாட்டில் முன்னாள் சேர்மன் ரமேஷ் ராஜேந்திரன் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஜேசி நாகராஜன் புதியதாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஏராளமான ஜேசிக்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட கரையாம்புத்தூர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் வழங்கினார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கரையாம்புத்தூர் கிராமம் பெஞ்சால் புயலால் சேதமடைந்தது. புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி அப்பகுதியை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி, புடவை அடங்கிய தொகுப்பினை பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடந்த ஆபரேஷன் திரிசூல் மூலம் புத்தாண்டு முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக 48 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை குறைக்கவும் ரவுடிகளை ஒழிப்பதற்கும் ஆபரேஷன் திரிசூல் திட்டம் துவங்கப்பட்டது. அதன்படி ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அவர்களின் வீடுகளில் ஆயுதங்கள் அல்லது வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்ய நேற்று அதிகாலை ஆபரேஷன் திரிசூல் மேற்கொள்ளப்பட்டது. டிஐஜி சத்ய சுந்தரம், சீனியர் எஸ்பி கலைவாணன் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், கிரைம் போலீசார் இணைந்து புதுச்சேரி முழுவதும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அதில் 269க்கும் மேற்பட்ட குற்ற பின்னணி உடைய நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 4 பிடியாணை நிறைவேற்றப்பட்டது.
புத்தாண்டை முன்னிட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய 48 பேர் மீது முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளி ஆபத்தான ஆயுதம் வைத்திருந்ததாக ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கில்லி போட்டியை காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி கில்லி தாண்டா அசோசியேஷன் மற்றும் புதுவை நன்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளை ஒட்டி மாநில அளவிலான கில்லி போட்டி துவக்க விழா வில்லியனூர் ஒதியம்பட்டு பகுதியில் நடைபெற்றது. விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வில்லியனூர் காவல்நிலை ஆய்வாளர் ஆறுமுகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விளையாட்டு போட்டியை துவக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளை சேர்ந்த பல்வேறு அணிகள் பங்கேற்றனர். கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவிப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கடந்த மாதம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் பெஞ்சல் புயல் மற்றும் கடும் மழையின் காரணமாக பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் நிவாரண உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் சார்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் பதிவு பெற்ற தொழிலாளர்களுக்கு நிவாரண உதவியாக 5 கிலோ அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு உள்ளிட்ட பொருட்களை மாவட்ட சங்கத்தின் சார்பாக கட்டிட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிவாரண உதவி பெற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியில் கட்டிட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கம் சார்பில் 42ஆம் ஆண்டு செங்குந்த மாணவர் ஊக்க பரிசளிப்பு விழா சாய்பாபா திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முன்னாள் சபாநாயகரும் புதுச்சேரி செங்குந்தர் மகாஜன சங்கத்தின் தலைவருமான சிவக்கொழுந்து தலைமை தாங்க செங்குந்தர் கல்வி நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜா கண்ணு வரவேற்புரையாற்றினார். புதுவை செங்குந்தர் கல்வி நலசங்கத்தின் தலைவர் ராமலிங்கம் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற பணி நிறைவு பெற்ற நீதி அரசர் ஜெகதீசன், சேலம் மாவட்ட செங்குந்த மகாஜன சங்க தலைவர் சடையப்பன், திட்டக்குடி நாவலர் நெடுஞ்செழியன் கல்வி குழுமத்தை சேர்ந்த ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நல்லாசிரியர் விருது பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. மேலும் ஜல் சக்தி திட்டத்தில் தேசிய விருதை இந்திய குடியரசுத் தலைவர் புதுச்சேரி அரசுக்கு வழங்கியதை பெற்று வந்த செல்வராசுக்கு பாராட்டு விழாவும் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்ட செங்குந்தர் கல்வி நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலய பள்ளி மாணவிகளுக்கு பயிற்சி சான்றிதழை காரைக்கால் SSP லட்சுமி சௌஜன்யா மாணவிகளுக்கு பயிற்சி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காரைக்கால் ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு தேக்வாண்டோ பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா IPS அவர்களுக்கு பள்ளி மாணவர்களின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளித்தும் மாணவர்கள் தற்காப்பு கலை பயிற்சிகளை மேடையில் அரங்கேற்றினர். மேலும் 4 மாதமாக பயிற்சி அளித்த இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் முன்னிலையில் தற்காப்பு பயிற்சிகளை மேற்கொண்ட பள்ளி மாணவிகளுக்கு சான்றிதழ்களை SSP லட்சுமி சௌஜன்யா வழங்கி பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர் கற்பகமாலா, பள்ளியின் உடற்பயிற்சி ஆசிரியர் வரலட்சுமி, பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நோனங்குப்பம் தனியார் பஸ் மோதி பைக்கில் சென்ற வாலிபர் தலை நசுங்கி இறந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியான்பேட்டை பாவண்ணர் நகரை சேர்ந்தவர் திவேஷ். இவர் 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். இவர் அதே பகுதியை சேர்ந்த கிறிஸ்டோபர் என்பவருடன் நேற்று முன்தினம் காலை கடலூருக்கு சென்றார்.
பின் அங்கிருந்து புறப்பட்டு இருவரும் ஸ்பிளண்டர் பைக்கில் புதுச்சேரி நோக்கி மதியம் வந்து கொண்டிருந்தனர். பைக்கை திவேஷ் ஓட்டினார். நோனாங்குப்பம் அடுத்த டோல்கேட் பகுதியில் பேரிகார்டு அருகே சென்றபோது முந்தி செல்ல முயன்ற தனியார் பஸ் பைக் மீது மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த திவேஷ் பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி தலை நசுங்கி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். கிறிஸ்டோபர் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த கிறிஸ்டோபர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் INTUC நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நகராட்சி ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 7வது ஊதியக்குழு உயர்வு படியை உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் ஜவஹர் நகர் சமுதாய கூடத்தில் புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சங்கத்துக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறப்பட்டது. நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு உயர்வு படி 32 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை உடனே வழங்க வேண்டும். சில கொம்யூன் பஞ்சாயத்துகளில் ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு ஓய்வூதியம் மாதம் வழங்கப்படாமல் உள்ளது. அவற்றை உடனே வழங்க வேண்டும். ஓய்வு பெற்று பல மாதங்களாக பணிக்கொடை பெறாத ஊழியர்களுக்கு பணிக்கொடை உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2024ஆம் ஆண்டு பணி ஓய்வு பெற்ற சங்க பொறுப்பாளர்களை மாநில தலைவர் பாலாஜி கௌரவப்படுத்தி பரிசுகள் வழங்கினார். மேலும் 2025ஆம் ஆண்டுக்கான தினசரி நாட்காட்டி மற்றும் பரிசு பொருட்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பொதுக்குழுவில் மாநில INTUC நிர்வாகிகள், உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள், நலசங்க நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 1000 இடங்களில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அதன்படி புதுச்சேரியில் இந்திரா நகர் மற்றும் கதிர்காமம் தொகுதியில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மேட்டுப்பாளையம் சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேவிகா திருக்குமரன், சுபஸ்ரீ, தமிழ்செல்வன், ஜெயராஜ், தமிழ்ஸ்ரீ, ஆறுமுகம், பச்சையப்பன், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமிற்கு வருகை புரிந்தவர்களை வாழ்த்துக்கள் கூறி புதிய உறுப்பினர்களாக சேர்த்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.